ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரம்யா பரிகாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லபடியாக அங்கே பிரதட்சணை பண்ணி முடிச்சதும், என்ன ரமே உனக்கு வலிக்குதா அப்படின்னது, படுபாவி இப்படி பண்ண வச்சுட்டு என்ன கேள்வி கேட்குறான் பாரு அப்படின்னதும், இங்கே பாருமா, தீபாவுக்காக நீ எவ்வளோ பரிகாரம்லாம் பண்ணுற, உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க தீபா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அபிராமி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. சரி ரம்யா, அடுத்த பரிகாரம் என்ன இது அப்படின்னு கேட்டது. தீச்சட்டி எடுக்கணும் அப்படின்னுட்டு ரம்யா கையில் தீச்சட்டியை வச்சுட்டு, ஐயோ எரிதே சுடுதே அப்படின்னு சொல்லி அபிராமி இருக்கிறதால எதையுமே வெளிக்காட்டாம ரம்யா நல்லபடியாக அந்த வேண்டுதலையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சாமி கும்பிடலான்னு போகும்போது உடனே ஐயர் தம்பி நீங்கள் 2 பேரும் அப்படியே சிவன் பார்வதி மாதிரி ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது அப்படின்னதும், ஐயோ ஐயரே இப்போதான் என் மனசு குளிர்ந்திருக்கு அப்படின்னதும் ரம்யா செம்மையாக முறைக்கிறாங்க. அபிராமி இருக்கிறதால அவங்களால எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்புறாங்க. உடனே ரமேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள புகழ்ந்து எல்லாருக்கும் கோவிலுக்கு வெளியில் வச்சு காசு கொடுத்துட்ருக்காங்க. இதை ரம்யா கவனிச்சிட்றாங்கன்னு நினைச்சேன்டா, உன் மூஞ்செல்லாம் பார்த்து இவன்டா சூர்யான்னு சொல்லுவான், நீ இப்படி காசு கொடுத்து தான் பண்ணிருப்பேன்னு நினைச்சேங்கிற மாதிரி ரம்யா செமையா தட்டிடுறாங்க நம்ம ரமேஷ். இந்த பக்கம் காட்டி விட்டு தான் காமிக்கிறாங்க. தீபாவுக்கு நலங்கு வைக்கிறதுக்குரிய ஃபங்க்ஷனுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அங்க பார்த்தோம்னா நம்ம அபிராமி மீனாட்சியை ஃபர்ஸ்ட் வைக்க சொன்னதும், பரவாயில்லத்த நீங்க தான் வீட்டுல பெரியவங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வைங்க அப்படின்னதும் அபிராமியும் நலங்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனாட்சி இந்த பக்கம் மைட்லி, இந்த பக்கம் நம்ம தீபா மூஞ்சி சின்னதாவே இருக்கு, ஏன்னா காட்டி வச்சாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறமா காட்டிக்கிட்ட டேய் நீ வைக்கணும் தான் மருமக எது பாக்குறா, போடா போய் நலங்கு வை அப்படின்னு அருணாச்சல சொன்னதும், எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் அதெல்லாம் வைக்கணும்டா போய் வை அப்படின்னதும் கார்த்தியும் கியூட்டா நம்ம தீபா லவ்வா பார்த்துட்டே நல்லபடியாக நலங்கு வச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு பார்த்தா ரமேஷ் வராங்க. என்ன ஆண்டி சிஸ்டருக்கு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ஒரு வாட்டை கூட என்ன கூப்பிடலையே அப்படின்னதும், அதான் வந்துட்டேப்பா வச்சு விடு அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. ஆண்டி என் ரமைக்குன்னா வைக்கட்டுமா அப்படின்னதும், இங்கே பாருப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வைக்கணும் தான், அதுக்காக இப்போ வைக்கக்கூடாது அப்படின்னதும் உடனே ரமேஷ் பூ தூவி நம்ம ரம்யா புகழ்ந்துட்டு இருக்காங்க. ரம்யா செம கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறமா நல்லபடியாக ஃபங்க்ஷன்லாம் முடியுது. அப்போ ரமேஷ் கார்த்திக் கூட தனியாக பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சார், உங்கள்கிட்ட இளையராஜா எல்லாம் சொன்னாரா அப்படின்னதும், ஆமா சார் எல்லாமே சொல்லிட்டாரு, எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு, நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னதும், இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று ஐஸ்வர்யா கேட்டுட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, நினைச்சேன் இவன் இந்த கார்த்தியோட ஏற்பாடா தான் இருக்கும்னு நினைச்சேங்கிற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்தி எங்க உண்மையிலேயே உங்களுக்கு ரம்யாவை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சார் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ நான் ரம்யாவை பார்த்தனோ அப்போ அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னதும் கார்த்தி சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரம்யாவோட அப்பாவும் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்துதான் ரமேஷ் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபா கார்த்தியை நான் உனக்கு கிடைக்க விட மாட்டேன்டி, கார்த்தி எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு வளமை போல வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கும் போதே சரியா அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. இங்க பாரு ரம்யா, நீ நினைக்கிற மாதிரியோட அந்த ரமேஷ் தானா மாப்பிள்ளை கிடையாது, எல்லாம் கார்த்தியோட ஏற்பாடு, அது மட்டும் கிடையாது, உன் அப்பாவும் சேர்த்துதான் ரமேஷ் உனக்கு அந்த கார்த்தி கூட சேர்ந்து மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. சொல்ல போனா நீ கார்த்தி மேல ஆசைப்படுறது எல்லாமே உன் அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னதும் ரம்யா சாமியா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வாமா ரம்யா, என்னம்மா தீபாவோட ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு தான் அப்படின்னு கேட்டதோ, ஆமாப்பா எல்லாமே நல்லா முடிச்சிருச்சு அப்படின்னுட்டு ரம்யா ரம்யாவோட அப்பா செம்மையா முறைக்கிறாங்க. என்ன ஆச்சுமா, நீ இப்படி கோபமா பார்த்ததே இல்லையே, என்ன ஆச்சு, எது பிரச்சனையா அப்படின்னு கேட்டதும் உடனே ரம்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கூடிய சீக்கிரமே எனக்கு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கணும் இல்லை, ஆமாம்மா கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னதும், வச்சிடலாம் அப்படின்னுட்டு ரம்யா செம்ம காண்டில் போய் உள்ள இருக்காங்க. அப்பாவுக்கும் அப்படின்னா நான் கார்த்தியை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு, அப்படி தெரிஞ்சும் எதுக்காக அப்பா அந்த கார்த்தி தீபா கல்யாணத்தை நடத்தணும்னு இவ்வளவு ஆர்வமா இருக்காரு அப்படின்னா, அப்பாவுக்கே என்னை விட அந்த தீபா தான் முக்கியமா போயிட்டுல, அப்படி என்னடி வசியம் பண்ணி என் கார்த்தியையும் என் அப்பாவையும் உன் பக்கம் திருப்பி வச்சிருக்கா. அப்பா நீங்க இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா, அது ஒரு பைத்தியக்காரனை எனக்கு மாப்பிள்ளைய பேசி வச்சிருக்கீங்களே,
உங்க மூஞ்சிலையும் அந்த காத்தி மூஞ்சிலையும் கண்டிப்பா கறி பூசுவேன். காத்தி என்னோட கழுத்துல தான் தாலி கட்டுவா. அப்புறம் இருக்குப்பா, அப்புறம் உங்களை நான் அவங்க பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு ரம்யா அவங்க அப்பா மேல செம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்க கோபத்தை வெளிப்படுத்தினா கார்த்திக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், கார்த்தியை அடையிறதுக்கு நமக்கு பெரிய சிக்கல் ஆயிடும் தான் ரம்யா வந்து பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரமேஷ் வந்து கொடுக்குற தொல்லை ரம்யாவால தாங்கவே முடியல. உடனே ரம்யா என்ன பண்றாங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் ரியா கிட்ட சொன்னதும் நினைச்சேன், இவ இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணும் போதே நினைச்சேன் கண்டிப்பா இது எல்லாம் அந்த கார்த்தியோட வேலையா தான் இருக்கும்னு. இங்க பாரு ரம்யா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஃபர்ஸ்ட் அந்த ரமேஷ் கதையை முடிச்சிடு, இல்லைன்னா கண்டிப்பா உன்னால கார்த்தியா அடையவும் முடியாது, கார்த்திக்கு உனக்கு கல்யாணமும் நடக்காது அப்படின்னதும் சரி அதுக்குரிய முயற்சியை நான் பண்றேங்கிற மாதிரி ரம்யா வந்து அதிரடியான முடிவெடுக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா ரம்யா வந்து ரமேஷ் கிட்ட ஜாடமாடியா பேசுறாங்க. இங்க பாரு, நீ வேணும்னு தானே என்ன காதலிக்கிற மாதிரி நடிக்கிற அப்படின்னு கேட்டது. என்னது ரம்யாவுக்கு சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன ரமி, யாராச்சும் காதலிக்கிற விஷயத்துல நடிப்பாங்களா? அதுவும் நான் உண்மையில உயிரே வச்சிருக்கேன் ரமி, கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா அது உன்னைத்தான் இருக்கும், நீயாத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது ரம்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இங்க பாரு, நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது, அது மட்டும் கிடையாது, நான் ஒருத்தர் மேல ஆசைப்பட்டிருக்கேன், கண்டிப்பா அவர் தான் கல்யாணம் பண்ண போறேன். அப்புறம் இருக்கு எனக்கு மறைவா இருந்து என்ன பழி வாங்க நினைக்கிறவங்களை நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னதும் ரமேஷ் வந்து அதிர்ச்சி ஆறாங்க. உடனே கார்த்திக் இது சம்பந்தமா பேசுனதும் அப்படின்னா ரம்யாவுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, நமக்கு உண்மை தெரிஞ்சு திட்டம் போட்டு பண்றோம்னு. இங்க பாருங்க ரமேஷ், எக்காரணத்தை கொண்டும் நம்ம நாடகத்தை வெளிப்படுத்துறாதீங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க சார். உங்க தீபா சிஸ்டர் கல்யாணத்தை நல்லபடியா நின்று நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதனால எல்லாமே பக்காவா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், நீங்க ஒரி பண்ணாதீங்க அப்படின்னும் கார்த்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதனால ரம்யா வந்து திட்டம் போட்டு எப்படியாச்சும் ரமேஷ் கதையை முடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி ரமேஷை வந்து ஆள் வச்சு கடத்திடுறாங்க. எங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து எல்லா இடங்களையும் முழுக்க தேடுறாங்க. ஸோ ஒரு வழியா வந்து ரமேஷோட நம்பரை வந்து ரேஷ் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்த்தோம்னா ரியாவும் அவங்க ஆட்களும் நிற்கிறாங்க. உடனே ரியா பார்த்து கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி, ஏய் நீ எப்படி வெளியில வந்த? ஓஹோ, என்ன கார்த்தி உன் பொண்டாட்டி தீபா இதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லையா அப்படின்னு. இங்க பாரு, நீங்க எப்படி வெளியில வந்து கேட்டா அதெல்லாம் எங்களெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு, என்ன ஒரு ரமேஷ் ஃப்ரெண்டை வந்து காப்பாத்தலான்னு வந்தியா? இங்க பாரு, நீ என்ன பண்ற, எதுக்காக இதெல்லாம் பண்ற எல்லாமே தெரியும் கார்த்தி. அந்த ரம்யாவுக்கு வேணும்னா இதெல்லாம் தெரியாம இருக்கலாம், ஆனா என் பார்வை எல்லாமே உங்க ஒட்டுமொத்த பேர்ல தான் இருக்கு. ரம்யா உன்னையா அடையணும்னு ஆசைப்படுறா, அதனால கார்த்திக் நீ வந்து தீபா கழுத்துல தாலி கட்ட முடியாம போயிடும், அதை வந்து சரி பண்றதுக்கு தானே ரம்யாவுக்கு இப்படி ஒரு பைத்தியக்காரன மாப்பிள்ளையா பார்த்து வச்சிருக்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு கார்த்தி? அதான் உன் நாடகத்துக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு, தயவு பண்ணி ரமேஷை விட்டுரு அப்படின்னு கார்த்தி சொன்னதும் இங்க பாரு, இது என்ன தெரியுமா துப்பாக்கி, ஒரு அழுத்து வச்சுக்கிய ரமேஷ் கதையே இங்க முடிச்சிருவேன் அப்படின்னதும் கார்த்தி வந்து செம அதிர்ச்சி ஆகுவாங்க. ஏன்னா தனக்காக தான் வந்து ரமேஷ் வந்திருப்பாங்க, அதனால நம்ம ஒரு உயிரை வந்து உயிர் போறதை வந்து பார்த்துட்டு இருக்க கூடாதுன்னு எப்படியும் கார்த்தி காப்பாத்துவாங்க. வாங்க வெயிட் பண்ணி